அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா பார்க்கவே ஜூஸியாக கலராக இருக்கிற ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது இஃபா சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம கோழிக்கு மசாலா ரெடி பண்ணோம். எப்போவும் போடுற மசாலா தான். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மசாலாத்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டுடலாம். போட்டு லெமன் கொஞ்சம் புழிஞ்சிடுங்க. புழிஞ்சி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கோழியில் அப்ளை பண்ணிடலாம். கோழி நான் பெரிய பீஸாக எடுத்துருக்கிறதுனால ஓவர் நைட்டே ஊற வச்சுட்டேன். ஓவர் நைட்டே ஊற வச்சா சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மைனஸ் ரெடி பண்ணிடலாம். நான் 2 பாயில் எக்கு ஒயிட் மட்டும் எடுத்துருக்கேன், 3 பல் பூண்டு, 3 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், 1.5 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 2 ஸ்லைஸ் சீஸ் போட்டு அதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுங்க. ஏர் ஃப்ரைலையும் வச்சுருக்கேன். சிக்கனு 2 பீஸ் தவாலையும் பொரிச்சிருக்கேன். ஏர் ஃப்ரைலையும் வைக்கிறதையும் வச்சிடலாம். இங்கே மைனஸ் ரெடி ஆகிடுச்சு. ஏர் ஃப்ரையில் வச்ச கோழியும் ரெடி ஆகிடுச்சு. மைனஸை மேலே வச்சுட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு சும்மா ஒரே ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துருங்க. இங்கே தவாவும் நல்லா சூடாகிடுச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம வச்சுக்கிற கோழி இதில் போட்டுடலாம். அடுப்பை சின்னதாக வச்சு நல்லா பொரிங்க, நல்லா வேகணும். இப்போ இதுவும் ரெடியாகி இதுலேயும் நம்ம மைனஸ் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு மூடி வச்சு 1 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சுவையான இஃபா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக என்றைக்காச்சும் ஒரு நாள் சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.